தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கலைஞரின் முழு உருவ வெண்கல சிலை முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கோவில்பட்டி நகர அலுவலகமும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். விவரங்கள் ஜெயக்குமார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டு தாலுகாவில் திமுக கட்சி அலுவலகம் மற்றும் 8 அடி உயரம் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலையை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்து அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகிறார். இந்த கட்டிடமானது கோவில்பட்டி சாலையில் 3 சென்ட் இடத்தில் அமைந்திருக்கிறது. தரையிலிருந்து மொத்தம் 2 தரைத்தளம் மற்றும் 2 தளங்களை கொண்டது. இதுல ஒரு லைப்ரரியும் இடம்பெற்று இருக்கிறது. இங்கு வரக்கூடியவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் படிப்பதற்கு ஏதுவாக ஒரு படிப்பகமும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்தை தற்போது திறந்து வைத்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டார். பின்னர் தற்போது அமைச்சர் கீதா ஜீவன் வெள்ளியிலான கோலை கொடுத்து முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே.என். நேரு, பெரிய கருப்பன், கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். முதலமைச்சர் இங்கு வரும்போது வழிநெடுகிலும் 2 புறமும் மக்கள் வெள்ளமென திரண்டிருந்து முதலமைச்சரை உற்சாகமாக வரவேற்றனர். அது மட்டுமல்லாமல் மேலதாளம் முழங்க நடனமாடியும் பட்டாசு வெடிப்பும் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். தற்போது இந்த சிலையை திறந்து வைத்த முதலமைச்சர் இதை தொடர்ந்து கட்டிடத்தை திறந்து வைத்து கட்டிடத்தை முழுவதுமாக பார்வையிட இருக்கிறார். இந்த பகுதியில் கலைஞரின் திருவுருவ சிலையை திறந்து வைத்த முதல்வருடன் அமைச்சர்கள் மற்றும் கனிமொழி கருணாநிதி, சட்டமன்ற உறுப்பினர்கள், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் என அனைவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு சாலை மார்க்கமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தங்கக்கூடிய முதலமைச்சர் நாளை தென்காசி மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் மேலும் 2 நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்ட பிறகு நாளை தென்காசியில் தங்கக்கூடிய முதலமைச்சர் நாளை மறுதினம் தேவர் ஜெயந்தியை ஒட்டி மதுரைக்கு சென்று அங்கே மரியாதை தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்த இருக்கிறார். தற்போது முதலமைச்சர் இந்த கட்சி அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக ரிப்பன் வெட்டி இந்த கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து கட்சி அலுவலகம் மற்றும் உள்ளே அமைந்திருக்கக்கூடிய நூலகத்தையும் முதலமைச்சர் பார்வையிட இருக்கிறார். தற்போது கட்சி அலுவலகத்தை திறக்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சுற்றிலுமே ஏராளமான திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பார்த்து வருகின்றனர். முதலமைச்சர் தற்போது கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து உள்ளே சென்று பார்த்து வருகிறார். கட்டிடங்கள் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது, நூலகத்தில் என்ன மாதிரியான புத்தகங்கள் இருக்கிறது என்பதையும் பார்த்து வருகிறார். இதை பார்த்த பின்பு சாலை மார்க்கமாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கிளம்பி செல்ல இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.